எல்லாருக்கும் வணக்கம். இந்த கதையில் நம்ம பார்க்க போகிறது ஆசையில்லாத மன்னனும் அதிசய நெல்லிக்கனியும். ஆசையற்ற ஒரு மன்னனுக்கு எவ்வளவு தூரம் புகழ் இந்த விண்ணை தொட்டுது அப்படிங்கிறத நம்ம இந்த கதை மூலமா தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களோட இணைஞ்சிருக்கிறது அனிதா. அதியமான் நெடுமான் அஞ்சி தகடூரை ஆண்ட பெரும் வீரன் இவர். ஔவையிடம் அன்பு பாராட்டி அவரால் பல பாடல்கள் பாடப்பெற்ற நல்லவர் வல்லவர் ஆவார். வீரத்திலும் வள்ளல் குணத்திலும் மிகவும் புகழ் பெற்றவர் இவர். ஔவையின் அன்புக்கு பாத்திரமானவர். அவரால் பல பாடல்கள் பாடப்பெறும் வாய்ப்பு பெற்றவர். இவரின் புகழ் கண்டு பொறாமையுற்ற சேர சோழ பாண்டியரும் பிற குறுநில மன்னரும் ஒன்று கூடி மாநாடு நடத்தி இவர் மீது யுத்தம் நடத்த திட்டங்கள் தீட்டினர். அப்போது அங்கு எதேச்சையாக வந்த ஔவை விடயம் அறிந்து அவர்களுக்கு அறிவுரை பகிர்கின்றார். மிகவும் நல்லவனான அதியமான் நெடுமான் அஞ்சியை வஞ்சிப்பதன் மூலம் அவர்களுக்கு நன்மைகள் வரப்போவதில்லை. மாறாக ஒரு நல்லவனை அளித்த அவப்பெயர் மட்டுமே மிஞ்சும் என பலவாறாக எடுத்து கூறி அவர்களின் போர் திட்டத்தை கைவிட செய்கிறார். ஔவையின் பால் மதிப்பு கொண்ட அவர்களும் உண்மையை உணர்ந்து போரிடும் எண்ணத்தை கைவிடுகின்றனர். இவ்வாறு இருக்க மன்னன் அதியமான் நெடுமான் அஞ்சியை காண ஒரு நாள் ஔவை தகடூருக்கு வருகிறார். ஔவையை அன்போடு வரவேற்று உபசரிக்கின்றார் மன்னன் அதியமான். அப்போது மன்னன் ஒரு நெல்லிக்கனியை ஔவைக்கு தந்து உண்ணும்படி வற்புறுத்துகிறான். ஔவையும் அக்கனியை உண்டார். அதன் வித்தியாசமான சுவையில் அதிசயித்த ஔவை அதியமானிடம் அக்கனியை பற்றி விசாரிக்க, மன்னன் அது ஓர் அற்புத நெல்லிக்கனி என்றும் அதை உண்ணும் பேறு பெற்றவர் நீண்ட நெடுங்காலம் மரணமில்லா பெருவாழ்வு பெறுவர் என்றும் உண்மையை உரைக்கின்றான். அதிசயித்த ஔவை, நீண்ட காலம் வாழ வேண்டிய மன்னனே, வயதான எனக்கு இதற்கு இக்கனி, நீ அல்லவோ இக்கனி உண்டு நெடுங்காலம் வாழ வேண்டும் என கேட்கிறார். அதற்கு மன்னன் அதியமான், ஔவை பிராட்டியாரே, என்னை போன்ற ஒரு மன்னன் நீண்ட காலம் வாழ்வதை காட்டிலும் உமை போன்றொரு தமிழ் புலவர் நெடுங்காலம் வாழ்ந்து தமிழுக்கு தொண்டு செய்வதே சால சிறந்தது என்று கூறினார். அதன் பின்னர் ஔவை நெடுங்காலம் வாழ்ந்தார் என்று புராணங்கள் கூறுகிறது. அவரோடு இன்றளவு மாவீரனும் சிறந்த தமிழ் நெஞ்சனுமாகிய அரசன் அதியமான் நெடுமான் அஞ்சியின் புகழும் ஔவையுடன் வாழ்ந்து வருகிறது. சுயநலம் கருதாத மன்னன் அதியமான் செய்த இச்செயல் ஆண்டாண்டு காலம் நிலைத்து நிற்கும் என்பதே இக்கதையின் மூலம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது. வேறொரு நல்ல கதையின் மூலம் சந்திக்கலாம்.